Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஈரோடு நசியனூரில் நிதின்குமார் என்பவர் பேக்கரி நடத்தி வருகிறார். நேற்று இரவு ரவுடிகளுடன் பேக்கரிக்கு வந்த நசியனூர் பேரூராட்சி 1வது வார்டு திமுக கவுன்சிலர் கோவேந்திரன் பேக்கரியை அடித்து நொறுக்கியுள்ளார். கண்ணாடி பொருட்கள், பிரிட்ஜ், பர்னிச்சர்கள் என அனைத்தையும் சூறையாடினர். பேக்கரியில் வேலை செய்தவர்களையும் அடித்து கொலை மிரட்டல் விடுத்து கடையை காலி செய்யுமாறு மிரட்டிவிட்டு சென்றனர். இது தொடர்பாக சித்தோடு போலீசில் திமுக கவுன்சிலர் கோவேந்திரன் மீது புகார் தரப்பட்டது. பேக்கரி நடத்திய நிதின்குமார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவருக்கும் கவுன்சிலர் கோவேந்தனுக்கும் பேக்கரி அக்ரிமெண்ட் தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது. பேக்கரியை அபகரிக்கும் நோக்கில் கோவேந்தன் ஆட்களுடன் வந்து துவம்சம் செய்தது தெரியவந்துள்ளது. ஒரு 10-7 ஆண்டுகளாக கடை நடத்திட்டு இருக்கிறேன். இடையில கோவேந்திரங்கிறவர் லோக்கல் பொலிட்டிக்ஸில் இருக்கிறாரு, பவராக இருக்கிறாரு. பல முறை அந்த இடத்துக்கு அவர் பேரில் இடம் கிடையாது, அவங்க உறவினர் யாரோ இருந்துச்சு. அவங்களுடைய இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் நான் முதல்ல இருந்தேன். அப்புறம் இடம் கேட்டு கடை கேட்டு மிரட்டி கேட்டு கொடுக்கலனாரு. நான் என்னென்னா செலவு பண்ண பணத்தை எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டேங்க. அந்த பணத்தை கொடுக்க சொல்லி கொடுத்து நான் விட்டுட்டு போகிறேன்னா ஒரு பணத்தையும் கொடுக்க மாட்டேன், சும்மா விட்டு போக விட்டுட்டு போகலை அப்படிங்காக எல்லாத்தையும் பசங்களை போட்டு அடித்து இரும்பு ராடில் எடுத்து 5 பேர் ரவுடி போன்ற கும்பல் 5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இரும்பு ராடை வச்சு பசங்களை போட்டு அடித்து துரத்தி விட்டு அவங்க ஃபோனையெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அடி துரத்தி விட்டு உள்ளே கல்லாக்குள்ளே டிவிஆர் இருக்கும். அந்த டிவிஆரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடையே ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா முதல்ல இருக்கிற கடைங்க. கஷ்டப்பட்டு உருவாக்குன கடை. இது ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போய் கேஷியராக இருந்து கஷ்டப்பட்டு பல நாள் கனவுண்டு ஒரு 7 ஆண்டுகளாக ஒன்று செதுக்கி உருவாக்குற கடை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எல்லாம் 10 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டாங்க. கடை ஆரம்பிக்கிறப்ப யார்கிட்ட எக்ரிமெண்ட் போட்டீங்க? யாரோட? மனோகரன் ஒருத்தர் போட்டதுங்க. அவர் 2019 போட்டது. வாடகை எக்ரிமெண்ட் போட்டீங்க? ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு 17,500, அடுத்த 5 வருஷம் 20, அடுத்த 5 வருஷம் 22,500 அப்படித்தான் எக்ரிமெண்ட் போட்டேங்க. அவர் 2020 கொரோனாவில் இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாடகை யார்கிட்ட இது பண்ணிட்டு இருந்தீங்க? கோவன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு முதலேருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் நல்லா இருக்கும்போது, மனோகர் நல்லா இருக்கும்போது கடை ஆரம்பித்து 6 மாதம் பில்டிங் வேலை இப்போ ஃபினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் டெக்கரேட் வேலை அது வரைக்கும் அவர் காணாங்க. கடை நல்லா ஓட ஆரம்பித்தப்போ இடம் மட்டும் தான் வந்தார். ஆனால் இடம் மனோர் பேரில் இருந்துச்சு. ஸ்டேஷனில் வச்சு பேசி அடிச்சு இது பண்ணியாச்சுங்க. இது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் எப்போ புகார் கொடுத்தீங்க? அவங்க என்ன மாதிரி 2020 கடை நல்லா ஓடுறதுலேருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 19லேருந்து. ஆனால் எஃப்ஐஆராக பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2024 மேல தான் பதிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சமரசம் பேசி அனுப்பிவிட்டாங்க. நிறைய பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. இது மாதிரி சரக்கு பொருள் வளையம் பண்ணுவார். தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு. பக்கத்து கடையில் வியாபாரம் போது நாங்கள் பெட்ரோல் கொண்டு தூக்கி வச்சு அது எல்லா செய்திலையும் நியூஸாகவே ஆச்சு.